ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு சில வீடியோஸாக என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம வெக்டர்ஸோட பேசிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது எதுக்காக பார்த்துட்டு இருக்கோம்னா 12th சிலபஸ்க்கு, அதாவது 12th ஃபிசிக்ஸ்க்கு வெக்டர்ஸ் என்னென்னலாம் முக்கியமோ அதெல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் கிளாஸ் 11th ஃபிசிக்ஸில் என்னென்ன வெக்டர்ஸை பற்றி நடத்தினாங்களோ அதான் ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக இப்போ உங்களுக்கு டவுட் சார், நான் ஆல்ரெடி கிளாஸ் 11th நான் படிச்சிட்டேன், எதுக்கு சார் நான் திரும்பி படிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்ன பொறுத்தவரை என்னன்னா, எப்போயுமே நம்ம போன வருஷம் படித்தது இந்த வருஷம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு படிக்கிறது இல்லை. ஓகே, நான் படிக்கும்போது அப்படி தான் படித்தேன். ஸோ அப்படிப்பட்ட பசங்களுக்கு தான் இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல சின்ன டவுட் வந்துச்சுனாலும் இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த வெக்டர் சீரீஸில் நம்ம எதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, வெக்டர்ஸ்னால் என்னன்ற பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் டாட் ப்ராடக்ட் வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 14-15 வீடியோஸ் போட்டிருக்கேன். இல்லை சின்ன வீடியோஸ், அதாவது என்ன பொறுத்தளவு சின்ன வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ஸோ இந்த வெக்டர் சீரிஸ் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக தமிழ்நாடு சிலபஸ் படிக்கிறவங்க பார்க்கலாம், CBSE சிலபஸ் படிக்கிறவங்க பார்க்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இருந்தாலும் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்க்கலாமா, JEE ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்க்கலாமான்னு கேட்டால் பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் இது பத்தாது. ஏன் பத்தாது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் கோச்சிங் மெட்டீரியல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, DC பாண்டே புக்கு இல்லைனா ஒரு ஸ்டாண்டர்டான கோச்சிங் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சம் சால்வ் பண்ணிப்பாங்க. நான் அந்தளவு சம் சால்வ் பண்ணல. நான் வெறுமனே தமிழ்நாடு சிலபஸில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். TN சிலபஸில் இருக்கிற சால்வ் மட்டும் தான். சரி, அப்போ சிபிஎஸ்சிக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டால் சிபிஎஸ்சி ரொம்ப நான் கான்செப்ட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன். ஒரு சம்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் சிபிஎஸ்சி பொறுத்தளவு. ஸோ அவங்களுக்கும் இந்த வெக்டர் சீரிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகனா, முக்கியமாக 12th போகிறதுக்கு முன்னாடி இந்த வெக்டர் சீரிஸ் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிதான். இது எப்போயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். 12th உங்களுக்கு த்ரூ அவுட் த சிலபஸ் பார்த்தீங்கன்னா அந்த 12th வெக்டர்ஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், வெக்டர்ஸ் முன்னாடியே டைம் எடுத்து நடத்திடுறேன். ஸோ நீங்களும் பார்த்துக்குங்க. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வெக்டரோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாக, அதாவது ஒரு 3 or 4 வீடியோஸை நம்ம என்னன்னா வெக்டர் மல்டிப்ளிகேஷனை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வெக்டர் மல்டிப்ளிகேஷன் முன்னாடி சொன்னேன், மொத்தமாக 2 மெயின் கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஒன்று வெக்டரையும் ஸ்கேலாரையும் மல்டிப்ளை பண்ணுறது. இது சிம்பிளாக மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் வித் ஸ்கேலார்னு நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் வெக்டர் மல்டிப்ளை பண்ணுறது 2ஆக பிரிக்கலாம். ஒன்று டாட் ப்ராடக்ட், இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட். இந்த டாட் ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸாக நம்ம டாட் ப்ராடக்ட் படிச்சிட்டோம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் படிக்க போகிறோம். ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் முடிச்சிட்டோம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா. ஸோ இப்போ டாட்டுக்கும் கிராஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படியே படிச்சுட்டே வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டாட் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டாட் ப்ராடக்ட் ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ இருந்தாலும் டாட் ப்ராடக்ட் எழுதுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா கிராஸ் ப்ராடக்ட். இது எல்லாமே வெக்டர். ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணோம், வெக்டர் டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இது வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இப்போ வெக்டர் டாட் ப்ராடக்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, A வெக்டார் டாட் B வெக்டார் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே டாட்னு கொடுத்தனால இங்கே டாட் போடுறேன். ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே கிராஸ்ன்னு கொடுத்தனால கிராஸ் பண்ணணும்ல. ஸோ அப்போ A வெக்டார் கிராஸ் B வெக்டார் இப்படி நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம், இதனுடைய வேல்யூ எழுதுவோம். அதாவது A வெக்டாரையும் B வெக்டாரையும் நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி கிடைக்கும். ஓகே, இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ ஆனால் எனக்கு A வெக்டார் கிராஸ் B வெக்டார் பண்ணும்போது இங்கே தான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. இங்கே எனக்கு ஒரு வெக்டார் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ வெக்டார் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்கேலார்னா நம்ம சொன்ன மாதிரி இதில் வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். பட் வெக்டார் ப்ராடக்ட்டில் எனக்கு மேக்னிடியூடும் இருக்கும், கூட என்ன இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஓகே, ஸோ இதில் டைரக்ஷன் இருக்கும். அப்போ ரெண்டுமே நான் டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கேஸில் அப்போ மேக்னிடியூட் இருக்கும். அந்த மேக்னிடியூடை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா, A வெக்டார் டாட் B வெக்டார். இதை டெஃபினேஷன் கொடுக்கும்போதே AB காஸ் தீட்டா அப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், AB காஸ் தீட்டா. இது வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான். ஓகே, அதில் டேரக்ஷன் எதுவும் கூட. உங்களுக்கு டவுட் வரும், சார் தீட்டான்னு கொடுத்துருக்க டேரக்ஷன் அப்படின்னு கேட்டால், தீட்டாங்கிறது டேரக்ஷன் தான். பட் என்னது, காஸ் தீட்டான்னு கொடுத்ததுனால இது ஒரு வேல்யூ தான். ஸோ அப்போ இது AB காஸ் தீட்டா, இது எல்லாமே மேக்னிடியூட் மட்டும்தான். சரி, இப்போ அதுக்குன்னா நம்ம வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பார்க்கும்போது, ஓகேங்களா, A வெக்டார் இங்கே பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். A வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு டிஃபைன் பண்ணும்போது 2 நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஒன்று மேக்னிடியூட் டிஃபைன் பண்ணணும், இன்னொன்று டேரக்ஷன் டிஃபைன் பண்ணணும். ஸோ மேக்னிடியூடுக்கு AB சைன் தீட்டா, AB சைன் தீட்டா. இது ரொம்ப ஈஸி. AB காஸ் தீட்டா இருந்துச்சு, இதில் AB சைன் தீட்டா இருக்குது. கூட இது நம்ம என்ன டிஃபைன் பண்ணிட்டோம்னா, மேக்னிடியூட் டிஃபைன் பண்ணிட்டோம். மேக்னிடியூட் AB சைன் தீட்டா. அப்போ டேரக்ஷன் டிஃபைன் பண்ணல, நம்ம முன்னாடியே படித்தது தான். இப்போ கொஞ்சம் வீடியோஸ் முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தது தான். டேரக்ஷன் சொல்லும்போது நான் அதை எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னா, யூனிட் வெக்டார் வச்சு டிஃபைன் பண்ணேன். ஸோ அப்போ இங்கே நான் ஒரு யூனிட் வெக்டார் போடுறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மேக்னிடியூட் கொடுத்துட்டேன், ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெக்டருடைய கிராஸ் ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் இதுதான் மெயின். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், வெக்டருடைய கிராஸ் ப்ராடக்ட் பார்த்துட்ருக்கோம். அதை நான் இன்னொரு டைம் எழுதிடுறேன். ஸோ A வெக்டார் கிராஸ் தானே போட்டிருக்கேன். ஆமாம், A வெக்டார் cross B vector which is defined as AB sin theta. Okay, AB sin theta into n cap. Okay, இப்போ நம்ம என்ன சொன்னோம், இது ரெண்டுமே நம்ம இது எனக்கு டோட்டலாக ஒரு வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன எழுதிடுறேன், இது டோட்டலாக எனக்கு ஒரு வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டேன். இது டோட்டலாக எனக்கு ஒரு வெக்டார்னு சொல்லிட்டேன். அப்போ இதில் இருக்கிறது எனக்கு ஒரு மேக்னிடியூடு. ஓகேங்களா, இது ஒரு மேக்னிடியூடு, இது ஒரு
டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்களோ அந்த டெஃபினேஷனை படித்து காமிக்கிறேன். இங்கே இருக்குது. ஓகே, இது டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட். இங்கே பாருங்கள், வெக்டர். ஓகே, அந்த வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் அப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டூ வெக்டர்ஸ்ங்கிறது ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் கன்சிடர் பண்ணிக்கோமா. இஸ் டிஃபைன்ட் அஸ் அனதர் வெக்டர். இப்போ என்ன ஆயிடுச்சு, இது ஒரு வெக்டர். இங்கே இதோட வேல்யூ வந்து எனக்கு ஒரு வெக்டர் ஆயிடுச்சு. இஸ் டிஃபைன்ட் அஸ் அனதர் வெக்டர் ஹேவிங் மேக்னிடியூட்ஸ். ஹேவிங் மேக்னிடியூடுங்கிறது இதுதான் மேக்னிடியூட். இங்கே பாருங்கள், மேக்னிடியூட் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, மேக்னிடியூட் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி மேக்னிடியூட்ஸ் ஆஃப் தி டூ வெக்டார்ஸ். ஆமாம், இப்போ இந்த ஏபிங்கிறது என்னது, ஏங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், அப்புறம் பிங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார். ஓகே, இதனால ஞாபகம் இருக்கணும். அப்போ ஈக்குவல் மேக்னிடியூட் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி மேக்னிடியூட்ஸ் ஆஃப் டூ வெக்டார் அண்ட் தி சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தம். அப்போ சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தம், சைன் ஆஃப் தீட்டா அப்படின்னா சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தம் அதான் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இப்போ டிஃபைன் பண்ணிட்டாங்க பாருங்க, டூ வெக்டார் இஸ் டிஃபைன்ட் அஸ் அனதர் வெக்டர். ஓகே, வெக்டர் இருக்கு, அதனுடைய மேக்னிடியூட் இதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் வெக்டார். இப்போ டைரக்ஷன், இப்போ இதனுடைய டைரக்ஷன் தான் டிஃபைன் பண்ண போறாங்க. டைரக்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி பிளேன் கண்டெய்னிங் டூ வெக்டார்ஸ். இதை மட்டும் டிஃபைன் பண்ணணும் நான் இப்போ உங்களுக்கு. ஓகே, ஸோ எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள், இந்த என் கேப்பை மட்டும் நான் டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்கானா, இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஓகே, கண்டெய்னிங் டூ வெக்டார்ஸ்னு கொடுத்துருக்கான். கண்டெய்னிங் டூ வெக்டார்ஸ். டூ வெக்டார்ஸ்ங்கிறது என்ன வெக்டார், ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த வேர்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, பர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் டூ வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன்னா, ஈஸி தான். நான் முன்னாடியே சொன்னது தான், முன்னாடி இருந்தே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க தான். இப்போ ஒரு ஏ வெக்டார் இப்படி இருக்குது, ஏ வெக்டார் இப்படி இருக்குது, பி வெக்டார் இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு ரேண்டம் டேரக்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம ஜென்ரலாக ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் வெக்டராகவும் இருக்கலாம், 3 டைமென்ஷனல் வெக்டராகவும் இருக்கலாம், எந்த வெக்டராகவும் இருக்கலாம். இருந்ததுன்னா அந்த வெக்டரை நான் என்ன பண்ணலாம்னா ஒரு பிளேனில் பிளாட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பிளேனை மார்க் பண்ணணும் நான். ஓகே, ஸோ அப்போ அந்த பிளேனை மார்க் பண்ணுறதுக்கு நான் பண்ணுறேன் சும்மா ரஃபாக. இதான் அந்த பிளேனில் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இதை பிளாட் பண்ணிடுறேன். சார் இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் இப்போ எதுக்கு சார் பிளேன்ற கான்செப்ட்லாம் கொண்டு வந்தீங்க, பிளேனா ஃபஸ்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேன்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் யூஸ் பண்ணுறது இந்த ஷீட் ஆஃப் பேப்பர் நான் வரை எழுதுறேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஷீட் ஆஃப் பேப்பர் இல்லை நீங்கள் வச்சிருக்க ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர், ஒரு ஷீட், அதுதான் நம்ம ஒரு பிளேன்னு சொல்லுவோம். அது எந்த ஷேப்பில் வேணா இருக்கலாம், ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்கலாம், ட்ரையாங்குலர் ஷேப்பாக, எந்த ஷேப்பாக வேணா இருக்கலாம். பட் இது ஒரு பிளேன் ஆஃப், இந்த பிளேனை நம்ம வரைய முடியும். இன்னொன்று தெரிஞ்சுக்கணும்னா, எந்த 2 வெக்டார் கொடுத்தாலும் சரி, ஏ வெக்டார் பி வெக்டார், எந்த ஆங்கிள் கொடுத்தாலும் சரி, எப்படி வரைஞ்சாலும் சரி, அந்த வெக்டாரை நம்ம ஒரு பிளேனில் வரைய முடியும். ஸோ அப்போ அந்த பிளேனை ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும். ஓகே, ஸோ பிளேனில் ஏ வெக்டாரும் பி வெக்டார் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறோம், டைரக்ஷன் ஆஃப் திஸ் சி வெக்டார். ஓகே, சரி, இப்போ நான் சி வெக்டார் டிஃபைன் பண்ணல, சி வெக்டார் டிஃபைன் பண்ணுறேன். அதாவது இந்த ரெண்டுமே சேர்ந்து என்ன சொல்கிறேன்னா வெக்டார் சொல்லிட்டு, அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கொடுக்குறது எனக்கு ஒரு இன்னொரு வெக்டார் கொடுக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, டிஃபைன் பண்ணும்போது சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த சிங்கிறது ஒரு வெக்டார், வெக்டருக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும், அதே மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்கும். அந்த மேக்னிடியூட் தான் நாங்கள் சொல்கிற ஏபி சைன் தீட்டா. ஸோ இதனுடைய மேக்னிடியூட் தான் ஏபி சைன் தீட்டா. டைரக்ஷன் வந்து என் கேப். ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் என் கேப். ஸோ எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இது நான் இப்போ வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னை பொறுத்தளவு இது உங்களுக்கு புரிஞ்சிருன்ற கான்செப்ட்டில் போயிட்டே இருப்பேன். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு படிக்கும்போது ஏதாவது கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். இது எப்படி சார், இது என்ன சார், இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க, அங்கே கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இதே கான்செப்ட்லேயே. இல்லை அப்படின்னா பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக புரிய நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. ஏன்னா நான் ஒரு வேலை சொல்லிக்கிட்டு இருப்பேன், உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கன்வே ஆகுதா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லிட்டேன், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து எனக்கு இன்னொரு வெக்டார் கொடுத்துருச்சு. அந்த வெக்டாருக்கு மேக்னிடியூடுக்கும் டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூட ஏபி சைன் தீட்டான்னு கொடுத்துரும். என் கேப்னு சொல்லிட்டு இருந்தோம். என் கேப் தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அது என்ன சொல்கிறேன்னா, அந்த என் கேப்புங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ டைரக்ஷன். இது வந்து ஒரு டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு சொல்கிறான். அப்போ நான் அந்த ஷீட்டை வரைஞ்சிட்டேன்னா, அந்த ஷீட்டுக்கு நான் பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைய போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஷீட்டுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைய போகிறேன். இப்போ என்ன ஆகுனா, இந்த ஷீட்டுக்கும் இந்த லைனுக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். ஸோ அது கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணுறது. நான் வரைஞ்சு காமிக்கிறேன், என்கிட்டையும் சில இமேஜஸ் இருக்குது, நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் எடுத்துட்டோம். ஏ வெக்டாரும் பி வெக்டார் எடுத்துட்டோம், அதுக்கான ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துட்டோம், ஒரு பிளேனும் வரைஞ்சிட்டோம். அப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைய போகிறேன். அந்த பெர்பெண்டிகுலர் லைனில் தான் சி வெக்டார் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சி வெக்டாருங்கிறது என்ன, இப்போ நம்ம மெயினாக பண்ணுறது டைரக்ஷன் ஆஃப் திஸ் சி வெக்டார். இது வந்து என் கேப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது
அதாவது யூனிட் வெக்டார் வரைஞ்சிங்கன்னா இப்படி இருக்கும், என் கேப் இங்கே இருக்கும், இல்லைனா கீழே இருக்கும். நம்ம கீழே எதுக்கு கண்டிஷன் இருக்குது, மேலே எதுக்கு கண்டிஷன் இருக்குது நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது பர்பண்டிகுலராக லைன் இருக்கும். அப்போனா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா இந்த 90 டிகிரி இருக்கும். அதாவது எந்த ஆங்கிள், இந்த வெக்டாருக்கும் இந்த பிளேனுக்கும் இந்த ஷீட்டுக்கும் 90 டிகிரி இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதை தான் இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க நம்ம புக்கில். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டாருங்கிறது சி வெக்டார். ஓகேங்களா, நம்ம புக்லையும் சி வெக்டார் தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் சீன் எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த 2 வெக்டார்ஸ். ஓகேங்களா, இது என்ன பண்ணும், பெர்பெண்டிகுலராக இருக்கும், எய்தர் டாப்பில் இருக்கும் இல்லைனா பாட்டமில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கேஸில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குங்க, இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோனா. ஸோ இது வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இப்போ சி வெக்டார் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ சி வெக்டார் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எடுக்கிறோம். இல்லைனா நீங்கள் ஏபி சைன் தீட்டா அப்படி எழுதிட்டு என் கேப்பும் போடணும். முக்கியமாக ஏன்னு கேட்டால் நீங்கள் வெக்டர் நோட் பண்ணுறேன், அதனால் ஏபி சைன் தீட்டா என் கேப்புன்னு போடணும். ஓகே, ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், நல்லா நோட் பண்ணிக்கணும்னா. அடுத்து என் கேப் எங்கே இருக்கும், என் கேப் வந்து யூனிட் வெக்டார். ஸோ என் கேப் இங்கே இருக்கும். ஓகே, என் கேப் இங்கே இருக்கும், ரொம்ப ரொம்ப மெயின். ஓகே, சரி, இப்போ சார் இதெல்லாம் ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க மேலே இருக்கும் கீழே இருக்கும்னு சொன்னீங்க சார், அப்புறம் ஏன் சார் மேலே கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டிஃபைன் பண்ணுறது. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இன் அக்கார்டன்ஸ் டு, ஓகேங்களா, அந்த மேலே இருக்கா கீழே இருக்கா எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த என் வெக்டார் இந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ரூல் சொல்கிறாங்க. ஓகே, ஒன்று ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 ரூலில் ஏதாவது ஒரு ரூல் ஞாபகம் வச்சுன்னா போதும் தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு ரெண்டுமே டிஃபைன் பண்ணுறேன், ஏன்னா இது கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்றபடி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, சரி, அடுத்து இப்போ ரைட் ஹேண்டு தம் ரூல், ரைட் ஹேண்டு ஸ்க்ரூ ரூல் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் ஹேண்டு தம் ரூல் எடுத்துங்க. அதுக்கு நான் வந்து என்னோட கையவே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ வெக்டார் ஃபஸ்ட்டு ப்ளாட் பண்ணும். இப்போ தான் ரைட் ஹேண்டு தம் ரூல், இப்போ ரைட் ஹேண்டு ஸ்க்ரூ ரூல், ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கை எடுத்துங்க. ஓகே, ஸோ இப்போ ரைட் ஹேண்டு இப்போ உங்கள் வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல, இது ரைட் ஹேண்டு. ஓகே, ஸோ இதில் ஏ வெக்டார் எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, இந்த மணிக்கட்டு சொல்கிறோம்ல, இங்கேருந்து இந்த ஏ வெக்டார் எங்கே போகுதோ இந்த மணிக்கட்டை அங்கே வச்சிடணும். ஓகே, ஸோ இந்த லைன் வந்து ஏ வெக்டார் அப்படின்னு அர்த்தம். நான் இந்த இமேஜாக காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது ஏ வெக்டார் இங்கே இருக்கோ, இந்த இடத்துல ஏ வெக்டார் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த லைனை இந்த இடத்துல இந்த மணிக்கட்டை இல்லைன்னா இந்த விஸ்ட்டு மேலே இருக்கிறத இப்படி பிளாட் பண்ணிடணும், வச்சிடணும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏ வெக்டார்னு அப்படி சொல்லிடும். சிம்பிள் ஆகிடுச்சா. இப்போ அடுத்து பி வெக்டார் போகணும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணுக்கு, ஏ வெக்டார் வரைஞ்சிட்டோம், ஏ வெக்டார் வச்சுட்டோம், அடுத்து பி வெக்டார் வரையணும். அப்போ பி வெக்டார் இருக்கிற டைரக்ஷனில், ஓகேவா, பி வெக்டார் இருக்கிற டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா, பி வெக்டார் இந்த பக்கம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த என்னோட பென்சில் தான் பி வெக்டார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பி வெக்டார் இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், அந்த இடத்துல இந்த ஃபிங்கர்ஸை ஃபோல்டு பண்ணணும். பி வெக்டார் எங்கே இருக்கோ அந்த ஃபிங்கர்ஸை அந்த டைரக்ஷனில் ஃபோல்டு பண்ணணும். அதான் இங்கே பண்ணியிருப்பாங்க. இந்த இமேஜ்லையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் வரைஞ்சிட்டோம், அடுத்து பி வெக்டார் எங்கே இருக்கோ அந்த டைரக்ஷனில் ஏ வெக்டாரை நான் ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிட்டீங்களா, அப்போ ஏ வெக்டாரை நான் மார்க் பண்ணிட்டேன், பி வெக்டாரும் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து சி வெக்டார், அதாவது எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த ப்ராடக்ட் வெக்டாரு இப்போ நீங்கள் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் தம்பு எங்கே இருக்கோ, தம்புனா நம்ம கட்டை விரல் எங்கே இருக்கோ அந்த தம்பு இருக்கிற டைரக்ஷன் தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறோன்னா சி வெக்டார் அப்படி சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பட் ஒரு 4-5 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது இமேஜஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏ வெக்டார் இங்கே இருக்குது, பி வெக்டார் இங்கே இருக்குது, அப்போ ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தம்பு எங்கே இருக்கிற டேரக்ஷன் தான் என்னது கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை சி வெக்டார்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது நீங்கள் ஒரு 4-5 டைம் ப்ராக்டிஸ் பண்ணினா ஈஸியாகிடும். இப்போ இதே இந்த இமேஜ்லேயே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரை நான் ப்ளாட் பண்ணணும். ஸோ ஏ வெக்டாரில் நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃபிங்கரை நான் வரைய ட்ரை பண்ணுறேன், கரெக்டாக வருமானு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட இந்த மணிக்கட்டு மாதிரி வரைஞ்சிட்டேன். ஓகேவா, வரைஞ்சி வச்சுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், பி வெக்டார் எங்கே இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ஓகேங்களா, ஏ வெக்டார் இங்கே இருக்குது, பி வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், பி வெக்டார் இருக்கிற டைரக்ஷனில் என்னோட விரலை நான் மடக்கணும். ஓகேவா, விரலை நான் மடக்கி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, மடக்கிட்டேன். அப்போ கட்டை விரல் எங்கே இருக்குன்னா, கட்டை விரல் எனக்கு மேலே இருக்கும். ஸோ அப்போ அந்த ஏதோ ரோபோட்டிக் ஹேண்டு மாதிரி இருக்குது. சரி, இதான் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதுதான் என்னோட ஹேண்டுக்கான இது வரைஞ்சிருக்கேங்களா, இது வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதான் என்னோட தம் ஃபிங்கர். ஓகே, ஸோ இதுதான் என்னோட நார்மல் வெக்டார், சாரி என்னது என் கேப் யூனிட் வெக்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டைரக்ஷனில் தான் சி வெக்டார் இருக்கும். ஸோ அந்த சி வெக்டாரோடைய டைரக்ஷன் தான் மெயினாக நம்ம தம் ரூல் யூஸ் பண்ணுறோம். மேக்னிடியூடுக்கு ரொம்ப ஈஸி தான், ஏபி சைன் தீட்டா தான் மேக்னிடியூட். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இனிஷியலாக. பட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சரி சார், இப்போ நீங்கள் ஏ கிராஸ் பி வெக்டார் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ பி கிராஸ் ஏ வெக்டார் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சார் அப்படின்றது மட்டும் அப்படியே டிஃபைன் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ கிராஸ் பி வெக்டார் நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரை பிளாட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் பி வெக்டாரை நம்ம அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஓகே, அப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ஏ என்னது பி கிராஸ் ஏ வெக்டார் இருந்தால் அதே வெக்டாரை வரைகிறேன்.
ஸோ பி வெக்டாரு அதுக்கப்புறம் ஏ வெக்டார் இருந்துச்சா, அப்போ இந்த கேஸில் ஆங்கிள் பிட்வீன் தமும் தீட்டா தான். ஸோ இந்த கேஸில் எப்படி டிஃபைன் பண்ணால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பி வெக்டாரில் என்னோட கையை வைக்கணும். ஓகே, பி வெக்டாரில் என்னோட கையை வச்சிடணும். அதுக்கப்புறம் ஏ வெக்டார் இருக்கிற டேரக்ஷனில் நான் ஃபோல்டு பண்ணணும். இப்போ எனக்கு வைக்கும்போது பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஏ வெக்டார் இப்படி இருக்குது, அப்படினால ஃபோல்டு பண்ண முடியாது. என்ன பண்ணணும், இப்படி திருப்பி வச்சுட்டு கை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகுது, திருப்பி வச்சுட்டு என்ன பண்ணால் இப்படி ஃபோல்டு பண்ணணும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஏ வெக்டார் வெளியாக போயிடும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட கையை நான் வரைய ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல தான் என்னோட வரைஞ்சிட்டேன், மணிக்கட்டெல்லாம் சேர்த்து வரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோல்டு வந்து எனக்கு என்ன ஆகுனா, இந்த பக்கம் ஃபோல்டு போதா, அது ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, போச்சுன்னா எனக்கு தம்பு எங்கே போயிடும்னா பாட்டமில் போயிடும். ஓகே, ஸோ தம்பு வந்து பாட்டமில் போயிடும். அப்போ எனக்கு என் கேப் எங்கே இருக்கும்னா பாட்டமில் இருக்கும். ஓகே, டைரக்ஷன் ஆஃப் திஸ் என் வெக்டார், என் கேப் வந்து பாட்டமில் இருக்கும். ஸோ இது நான் என்னோட டயக்ராம் கண்டிப்பாக புரியாது, நான் இதில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், ஏ வெக்டார் பி வெக்டார் இப்படி இருந்துச்சுன்னா பெர்பெண்டிகுலராக ஏ பி இருக்கா, நீங்கள் ரைட் ஹேண்ட் தம்பு ரூல் வச்சிங்கன்னா சி வெக்டார் மேலே போயிடும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது நல்லாயிருக்கும். ஓகே, ஏ வெக்டார் பி வெக்டார் ஃபஸ்ட்டு நம்ம இந்த 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 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன் வந்து ஏ வெக்டார் டைரக்ஷனில் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் மடக்கிற டைரக்ஷன், அந்த ஃபிங்கர்ஸ் ரொட்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பி வெக்டார் பக்கமாக போச்சுன்னா சி வெக்டார் ஈஸியாக பிளாட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே பாருங்கள், பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாருக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பி வெக்டார் டைரக்ஷனில் இந்த மணிக்கட்டு வரையணும். கொஞ்சம் கரெக்டாக இமேஜே வரைய முடியல பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் பி வெக்டார் இப்படி வச்சிடணும். ஏ வெக்டார் பக்கமாக நீங்கள் அந்த ஃபிங்கர்ஸை ரோல் பண்ணிடணும். ஏ வெக்டார் பக்கமாக ஃபிங்கர்ஸை ரோல் பண்ணிட்டீங்கன்னா சி வெக்டார் பாட்டமில் இருக்கும். ஓகே, ஸோ இது நீங்கள் ஒரு 4-5 டைம் ப்ராக்டிஸ் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து சி வெக்டாரு, பட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து எனக்கு என்ன இன்னொரு வெக்டார் அடிக்கேன். ஏன்னு கேட்டால் வெக்டார் வந்து சி வெக்டார் டாப்பில் இருக்குது, அதனுடைய டேரக்ஷனை மாற்றிட்டிங்கன்னா இன்னொரு வெக்டாராக மாறிடும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டேரக்ஷன் மாறிட்டனால நான் என்ன பண்ணுறேன், டிஃபைனிங் அஸ் டி வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த கேஸில் டி வெக்டார், அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டால் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் வந்து கீழே பாட்டமில் இருக்குது, பட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து டாப்பில் இருக்குது. அப்போ ரெண்டு வெவ்வேறு வெக்டார். ஸோ அப்போ அந்த ரெண்டாவது வெக்டார் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, சி வெக்டார்னு போடாமல் என்ன பண்ணணும், டி வெக்டார்னு போடணும். ஸோ அப்போ டி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஸோ இதனுடைய டெஃபினேஷன் என்னது, பிஏ சைன் தீட்டான்னு வரும். ஆனால் இதுக்கான யூனிட் கேப்பு நான் என் கேப்னு போட்டிருக்கேன்னா, ஸோ அது வந்து மைனஸ் ஆஃப் என் கேப்னு போடணும். ஏன்னா இங்கே பாருங்கள், என் கேப்பு இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், அதனால் மைனஸ் ஆஃப் என் கேப்னு போடணும். ஸோ இப்போ இதில் மைனஸ் ஆஃப் என் கேப்னு போட்டிங்கன்னா வெறும்னே ஆன்சர்னு வரும், மைனஸ் ஆஃப் பிஏ சைன் தீட்டா ஆஃப் என் கேப்னு வரும். இது என்னது, இந்த இது என்னது டோட்டலாக, இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளிஃபிகேட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னா, விச் இஸ் நத்திங் பட் சி வெக்டார். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் சி வெக்டார், அப்போ டி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி வெக்டார். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி தான், டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி வெக்டார். அதான் நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்கள், டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி வெக்டார். ஓகே, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பார்த்துட்டோம், பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வேறு ஏதாவது பார்க்க வேண்டியது இருக்கா, டைரக்ஷன்ஸும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சம் சால்வ் பண்ணலாம், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ரொம்ப பேசிக்காக பார்த்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, சம் சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் ஒரு எப்பயுமே நான் சொல்கிறது தான், நீங்கள் சம் சால்வ் பண்ண தான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். இல்லைனா புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே வராது. கான்ஃபிடென்ஸ் வரணும்னா கண்டிப்பாக சம் சால்வ் பண்ணணும். ஓகே, அதுவும் ஃபிசிக்ஸை பொறுத்தவரை கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, மேக்னிடியூட் ஆஃப் பி கொடுத்துட்டாங்க, தீட்டா வந்து 60 கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி. இது இந்த சம் ஒன்றும் இல்லை, நான் டாட் ப்ராடக்ட்டில் நான் யூஸ் பண்ண சம் தான் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அதாவது ஏங்கிறது என்னது, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் 5 which is nothing but a, சிம்பிளாக ஏன்னு போட்டுக்கலாம். பி வந்து மேக்னிடியூட் ஆஃப் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, which is 12 கொடுத்துருக்காங்க. அடுத்து தீட்டா ஆங்கிள் பிட்வீன் தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏ கிராஸ் பி கேட்குறாங்க, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஏ கிராஸ் பின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணால், சி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி விச் இஸ் நத்திங் பட் அதனுடைய டெஃபினேஷன் எழுதிடணும், ஏபி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப்ங்களா, ஏபி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப்னு போட்டுக்கணும். இப்போ ஏபி ஏவோட வேல்யூ என்ன சொல்லியாச்சு, 5 கொடுத்துட்டாங்க. அடுத்து பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துட்டாங்க. அடுத்து சைன் ஆஃப் என்னது 60 டிகிரி, சைன் ஆஃப் 60 டிகிரி, அதுக்கப்புறம் என் கேப் வரைச்சிக்க வேண்டியதான். ஸோ இப்போ என்னது 5 × 12 ஆர் 60, அப்புறம் இன்ட்டு சைன் 60 எவ்வளோ, விச் இஸ் √3/2 ஓகேங்களா, சைன் 60 √3/2 விச் இஸ் என் கேப் ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஃபைனலாக 30 × √3 வரும். அதாவது இங்கே இருக்கிற 2 16 கேன்சல் ஆச்சுன்னா 30 வந்துடும். ஸோ 30 × √3 ஆஃப் என் கேப்னு வந்துருமா. ஸோ விச் இஸ் நத்திங் பட் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் விச் இஸ் நத்திங் பட் 30 √3 இன்ட்டு என் கேப். அவ்வளோதான்.
இது சிம்பிளான டெஃபினேஷன் அதோட முடிச்சிட்டேன். இன்னும் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஆனால் இதில் என்னென்னா ஏ வெக்டாரோடைய டைரக்ஷன் தெரியாது, பி வெக்டாரோடைய டைரக்ஷன் தெரியாது. அதனால் இது வரைக்கும் போதுமானது. ஓகே, ஸோ இதில் என்னது, இது வந்து வெக்டர் சி வெக்டாரோடைய மேக்னிடியூட் இது, சி வெக்டாரோடைய டைரக்ஷன் இது, அதாவது கிராஸ் ப்ராடக்டோடைய டைரக்ஷன் மேக்னிடியூட் இது, டைரக்ஷன் இது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகே, ஸோ 30 × √3 நீங்கள் சிம்பிளி இந்த 30 × 1.732 போட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அந்தளவு தேவையில்லை. 30 × 1.√3 போட்டாலே போதும். 1.732 நார்மல் யூனிட் வெக்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபைன் பண்ணிங்கன்னா 2 3s are 6, அப்புறம் 3 3s are 9, அதுக்கப்புறம் 7 3s are 21, 2, அப்புறம் 1 3s are 3, 51. கரெக்டாக? ஸோ அப்போ 51.96 ஒரு ஏன்னு கேட்டால் இங்கே 30 இருக்குன்னு அப்படின்னா 51.96 இன்ட்டு n கேப்னு வந்துடும். ஓகே, சரி, விச் இஸ் நத்திங் பட் சி வெக்டார். ஓகே, இதுவும் இப்படி இதோட முடிச்சிட்டாலும் முடிச்சுக்கலாம், இதோட முடிச்சிட்டாலும் முடிச்சுக்கலாம். இது நீங்கள் கிவன் ஆப்ஷனை பொறுத்து. இதெல்லாம் அப்ஜெக்டிவ் கொஷின், நீட்லலாம் வரவே வராது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஷின். ஓகே, ஸோ ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வேணும் மேபி ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப்பாக வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ வெக்டார் காஸ் பி வெக்டார் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, அது ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes ஆன மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ராப்பர்ட்டிஸை நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம புக்கில் இது வரைக்கும் இருக்குன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு புக்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னு. நான் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா, இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் மட்டும் நான் சொல்லலை. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். ரைட் ஹேண்ட் தம் ரூல் சொல்லிட்டோம். ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் நான் சொல்லலை. ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் வந்து ரொம்ப ஈஸி தான், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கையோட. எதுக்கு அதை பெண்டிங்கில் வைக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, ரைட் ஹேண்டில் என்ன பண்ணணும்னா, ரைட் ஏபி நம்ம சொல்கிறோம்ல, அந்த ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி இருக்கா ரொட்டேஷன், எப்படி இருக்குது ரொட்டேஷன் வந்து இப்படி இருக்குது. ஏ கிராஸ் பி வெக்டார் வரையும் போது நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறோம், இப்படி ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணும்போது டேரெக்ஷன் அதே டேரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா, இங்கெல்லாம் இந்த டேரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரூ வந்து இப்படி ஃபார்வர்ட் மோஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா, இங்கே நம்ம நார்மலாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரூவை நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது எந்த மோஷனில் எந்த டேரெக்ஷனில் ஸ்க்ரூ ரொட்டேட் மூவ் ஆகுதோ அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா நார்மல் வெக்டார், அது யூனிட் வெக்டாரோடைய டேரெக்ஷன், அதாவது சி வெக்டாரோடைய டேரெக்ஷன் கொடுத்துறாங்க. இதுவே பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இருக்கும்போது ஸ்க்ரூவை நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்க்ரூவோடைய டேரெக்ஷன் பாட்டமில் போயிடும். ஸோ அதனால தான் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் சொல்கிறோம். ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் நீங்கள் ஸ்க்ரூலாம் பார்த்துருக்கணும், அதோட டேரெக்ஷன் எப்படி போகணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு புரியும்னு எனக்கு தெரியல, எனக்கே நான் அப்போலாம் புரியல, கொஞ்சம் போக தான் புரிஞ்சுது. ஆனால் இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு யூஸ் பண்ணது, ரைட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு பண்ணும்போது ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கிராஸ் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 11th ஃபிசிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட்டில் நிறையா கொஷின்ஸ் வந்திருக்கும். இல்லை அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்திருக்கும். 12th ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ இதில் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அப்புறம் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தலாம். ப்ராப்பர்ட்டிஸோட எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடியுது. அதாவது வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் முடிஞ்சால் வெக்டரோட பேசிக்ஸ் முடிஞ்சு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூலம்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ண போகிறோம். ஓகே, கூலம்ஸ் நடத்துறது மட்டும் தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சரி, ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.